செய்தியை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவிக் கொண்டிருந்த அந்த சலனமானது தற்பொழுது வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ந்து மன்னார் வளைகுடா பகுதியிலேயே நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றும் தென் தமிழ்நாடு மாவட்டத்திற்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கடந்து சென்று மேலும் அது வலுவிழக்கும் என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, இந்த சலனம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு சலனம் வங்கக்கடலில் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி 16, 17 ஆகிய தேதிகளில் வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் பரவலாக வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள்ல இருந்து தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் வரை கடலோர மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 13ஆம் தேதி, 16ஆம் தேதி, 18ஆம் தேதி ஆகிய 3 தேதிகளில் மஞ்சள் நிற எச்சரிக்கை, மிதமான மழையிலிருந்து கனமழை வரை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு கடலோர பகுதியை விட்டு விலகி சென்றாலும் அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் 2 தினங்களில் உருவாக இருக்கிறது. அதுவும் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு 18ஆம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்கும் என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நன்றி சடையாண்டி.